முன்பெல்லாம் கண்புரை என்பது 50 வயது மேற்பட்டவர்களுக்கு உண்டானது. ஆனால் தற்பொழுது இளம் வயதினருக்கு கண்புரை ஏற்படுகிறது. இதற்கு காரணம் நமது வாழ்வியல் முறைதான். வாழ்வியல் முறையை மாற்றினால் கண்புரை ஏற்படாமலும், ஏற்பட்டால் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தவும் முடியும் என்பது பற்றிய இயற்கை உணவு ஆராய்ச்சியாளர் திரு ஐயா மு. ஆ. அப்பன் அவர்களின் வாழ்வியல் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். கண்புரை என்றால் என்ன? கண்புரை உடலில் வாதம் என்ற வாய்வு அதிகரிப்பால் உண்டாகிறது. வாத அதிகரிப்பால் தொடர்ச்சியான நீர் இழப்புக்கு வழிவகுக்கும். இது வயதுக்கு ஏற்ப இயற்கையாக நிகழ்கிறது. நீரிழப்பால் கண்களில் சாதாரண தெளிவான லென்ஸில் மேகமூட்டம் ஏற்படும். கண்ணுக்குள் இருக்கும் இயற்கை லென்ஸ் நீர் மற்றும் புரத பொருட்களால் ஆனது. புரதம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒளிக்கதிர்கள் லென்ஸ் வழியாக செல்ல அனுமதிக்கிறது. வயது அதிகரிக்கும் போது இந்த புரதங்கள் ஒன்றாக பிணைந்து திடமாக மாறுகிறது. இது ஒளிக்கதிர்கள் கடந்து விழித்திரையை அடைய தடுக்கிறது. இதன் விளைவாக மங்கலான பார்வை அல்லது மஞ்சள் நிறமாகவோ காணப்படுகிறது. கண்புரை ஒரு கண் அல்லது 2 கண்ணிலும் ஏற்படலாம். கண்புரைக்கான அறிகுறிகள்: இரட்டைப் பார்வை, மங்கலான மேகமூட்டமான மூடுபனி அல்லது புகைமூட்டமான பார்வை, நிறங்கள் மங்கி தெரிவது, இரவில் படிப்பதிலும் வேலை செய்வதிலும் சிரமம், விளக்குகள், சூரிய ஒளி அல்லது ஹெட்லைட் சுற்றி ஒளிவட்டம் இருப்பது, கண்ணை கூசும் மற்றும் பிரகாசமான ஒளி உணர்திறன் ஆகியவை கண்புரைக்கான அறிகுறிகளாகும். கண்புரைக்கான காரணங்கள்: வயது, பரம்பரை, சர்க்கரை நோய், நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், புகைப்பிடித்தல், நீண்ட நேரம் சூரிய ஒளியில் வேலை செய்வது, கண் அதிர்ச்சி மற்றும் தொற்று, கண்ணில் காயம் ஏற்படுதல் ஆகியவை கண்புரைக்கான காரணங்களாகும். இயற்கை உணவு ஆராய்ச்சியாளர் ஐயா மு. ஆ. அப்பன் அவர்களின் கண்புரை பற்றிய வாழ்வியல் முறையை பார்ப்போம். கண்புரைக்காக மட்டுமல்ல, மொத்தத்தில் உடல்நலனுக்கு 2 வேளை இயற்கை உணவு. இயற்கை உணவு என்றால் சமைக்காத உணவு, நெருப்பில் சுடாத உணவு. தேங்காய் பல வகையில் சாப்பிடுவது அல்லது பச்சை காய்கறிகள் பல வகையில் சாப்பிடுவது அல்லது முளை வந்த தானியங்கள், பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, தட்டாம்பயிறு, எள்ளு, கொள்ளு, இந்த மாதிரி பயிறு வகைகள் சாப்பிட்டு பல வகைகள் சாப்பிடுவது அல்லது அவல், சிவப்பு அவல், கட்டி அவல், தேவையான அவலும் பழங்களும் தண்ணி தெளித்து ஊற வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இனிப்பு அவல், கார அவல் அப்படின்னு பல வகையான அவல் செய்து சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடலாம். அதுபோக கண்களும் கோழை குறைஞ்ச விலை தான் இருக்கும். சர்வோதய கதற்கடையில் கிடைக்கும். அந்த இதில் பச்சை தண்ணி ஊற்றி 2 கண்களையும் நல்லா மூடி முழித்து அதில் தண்ணிக்குள்ளே கண் பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி சாதாரண வழியிலையும் கண் பயிற்சிகள். கண் பயிற்சினா கருவொளியில் கிளாக் வைஸில் சுற்றுறது, ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் திசையில் சுற்றுறது, கருவொளியில் மேலங்கையிலையும் அசைக்கிறது, பக்கவாட்டில் கூட்டல் மாதிரி பக்கவாட்டில் அசைக்கிறது, பெருக்கல் முறையில் 2 பக்கம் பெருக்கல் மாதிரி அசைக்கிறது. அப்புறம் காலையில் சூரிய ஒளி வரும்போது இளஞ்சூரியனை கொஞ்ச நேரம்
பார்த்துட்டு வெறும் பச்சை இலைகளை, பச்சை நிறத்தை இயற்கையான பச்சை இலைகளை பார்த்தா அதுலேயும் கண்பொறி குறைஞ்சிட்டு வரும். பொறுமையாக இருங்க, நிச்சயம் நல்லா இருக்கும். கண்பொறை மட்டும் இல்லை, உடல் எடை குறையும், எல்லா பிரச்சனைக்கும் நல்லது. அதனால் கண்பொறை சரியாகலன்னு அவசரப்பட்டு இயற்கை உணவு விட வேண்டாம். பெரும்பாலும் சாப்பிடுங்க. என்றைக்கா ஒரு நாள் ஆசைப்பட்டதை சாப்பிடலாம். பெரும்பாலும் ரொட்டீனாக சாப்பிட்டா நல்லது. கண்புரை வராமல் தடுக்கும் முறைகள்: சூரிய ஒளியில் இருந்து கண்களை பாதுகாக்க வேண்டும். கண்களில் காயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். இரத்த சர்க்கரையை தடுக்க வேண்டும். ஸ்டிராய்டு மருந்துகளின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான நெய் தினமும் 1 ஸ்பூன் எடுக்க வேண்டும். இது வாஸ்குலர் சிஸ்டம் செயல்பட உதவுகிறது. ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம் போன்ற விட்டமின் சி நிறைந்த பழங்களையும், பச்சை காய்கறிகள், கீரைகள் மற்றும் விட்டமின் இ நிறைந்த பாதாம், சூரியகாந்தி விதைகளையும் எடுக்க வேண்டும். டீ, காஃபி, ஊறுகாய், சாஸ் மற்றும் கசப்பு புளிப்பு உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இதுவரை கண்புரை ஏற்படாமல் இருக்க வாழ்வியல் முறை பற்றி பார்த்தோம். எனவே ஆரோக்கியமாக இருக்க இவற்றை பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் நட்புகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்கள். எங்களது பிற பயனுள்ள பதிவுகளை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.